ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகுதி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ரொம்ப 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 ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா அது நீங்கள் கேட்ட வீடியோ, ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அக்ஷயா வந்து நல்லா படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு டெம்பிள் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்களா? அது என்ன டெம்பிள்னு சொன்னீங்கன்னா எங்களோட குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போகணுன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து கோவில் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸுன்றதுனால ஸோ அதுக்கு எப்போவுமே வருஷம் வந்து நாங்கள் வந்து சம்மரில் போகிறது வழக்கம். போன வருஷம் போனப்போ இந்த கோயிலுக்கு போனோம், இதனால் பாப்பாவுக்கு வந்து ஒரு மிராக்கல் நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் டீட்டெயிலாக போடலை. நிறைய பேர் விலாகில் வந்து எப்படி வழிபடணும், அது எங்கே இருக்குது, எனக்கு அட்ரெஸ்ஸு லொக்கேஷன் இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்றைக்கி வந்து இந்த விலாக் இருக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சூப்பராக கிளம்பி வந்துட்டேன். மேடமும் பாப்பாவும் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்பி முடித்த உடனே டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். வாங்க அவங்க கிளம்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு எல்லோரும் சேர்ந்தே கிளம்புவோம். அம்மா கிளம்பியாச்சா? போகலாமா? எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. கிளம்பியாச்சு. என்னது சாரி போடுறேன்னு சொல்லியிருந்த? நம்ம ஈவினிங் தானே கோயிலுக்கு போகிறோம், எப்படியும் கசங்கிடும் சாரி போட்டால், அதனால ஈவினிங்காக போட்டுக்கலான் இருக்கேன். நல்லா தானே இருக்குது இந்த டாப்பு. நல்லா இருக்கு. நீ சாரி போடுறேன்னு என்கிட்ட காமிச்சல. அதை இதான் போட போகிறேன், இந்த சாரி தான். ஆக்சுவலாக அயன் பண்ணி வச்சுட்டேன். நம்ம இங்கேருந்து போட்டு போய் கசங்கிடுச்சுன்னா அயன் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும்ல. ஸோ அதனால் அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஈவினிங் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போட்டு போகலாம் அப்படின்ட்டு. சரியா? சரி, நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். கிளம்பலாமா நம்ம? ரெடியாக இருக்கேன். இப்போ நான் ட்ராவல் தான் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க இந்த சம்மரில், எப்படி உங்களோட ஸ்கின்னை டேக் கேர் பண்ணுறீங்க அப்படின்னு. யூஸ்வலாக நம்மளுடைய ஃபேஸுக்கு ஒரு பெரிய எதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட் தான். ஏன்னா சன்பர்னால டார்க் ஸ்பாட் வருது, ஆக்னி ஸ்கார்னால டார்க் ஸ்பாட் வருது, அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால டார்க் ஸ்பாட் வருது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் வர டார்க் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக எலிமினேட் ஆகவே மாட்டேங்குது. ஆனால் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பார்த்துருந்தேன். அந்த ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் 7 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து உங்கள் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, ஒரு 7 டேஸ் சேலஞ்ச் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே 1லேருந்து டே 7 வரைக்கும் நான் வந்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செம்மையாக என்னோடய ஸ்கின் டோன் வந்து ஈவன் ஆச்சு. அதே சமயத்தில் என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரேடியன்ஸாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு நல்லாவே டார்க் ஸ்பாட் ரெடியூஸ் ஆகிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. இதுக்காக நான் வந்து இமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சிரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சிரம் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆர்கானிக்கலி சோர்ஸ் டர்மரிக் இருக்குது. அண்ட் இது வந்து நேச்சரையும் சயின்ஸையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. நேச்சராக பார்க்க போனீங்கன்னா டர்மரிக் இருக்குது, அண்ட் சயின்ஸாக பார்க்க போனீங்கன்னா 10% கிளைகோலிக் ஆசிடும் 2% நியாசினமைடும் இருக்குது. ஸோ இது நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7 டேஸ்லேயே விசிபிளாக நம்மளுடைய ஸ்கின்ல வந்து ஈவன் டோன் ஆகும். அதே சமயத்தில் நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராகவும் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்வெரசா கோல்ட் ப்ரெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்கிறதுனால நமக்கு டர்மரிக்கோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் ரீட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது டே 1 டே 7 வரைக்கும் நான் யூஸ் பண்ணேன். என்னுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய ஸ்கின் வந்து கிளியராகவும் பிரைட்டாகவும் இருக்குது. அதே சமயத்தில் என்னுடைய டார்க் ஸ்பாட்டும் செம்மையாக ஃபேட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கால் அவைலபிளாக இருக்குது. இந்த சூப்பரான ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ வாங்கும்போது 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ என்னோட ஸ்கின் கேர் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, உள்ள போயிட்டாங்க. என்ன மேகி இருக்குள்ள? ஹாய் அக்ஷய குட்டே, போலாமா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஊருக்கெலாம் போனீங்கன்னா மேகியை யார் பார்த்துப்பாங்கன்னு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டாக் போர்டிங் இருக்குது, அங்கே விட்டால் போதும், அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. சொல்லப்போனால் எங்களை விட அவங்க நல்லாவே பார்த்துப்பாங்க. இப்போ எந்த ரூட்டில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் ரூட்டில் தான் போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து இப்போது ஹைவே வந்து ரொம்ப பக்கம், பிடிச்சோன்னா நேராக திண்டிவனத்துக்கு ரொம்ப குயிக்காக போயிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சவடி ஆஞ்சநேயர். ஏன்னா எங்கள் லைஃப்பில் நிறைய முன்னேற்றத்துக்கு இந்த கோவிலுக்கு போய் எங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அதை உணர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போகாதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள், உங்கள் லைஃப்லேயே நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ரொம்ப பவர்ஃபுல் காடு. நாங்கள் காலையிலே கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி ஒரு 9 மணிக்கு வண்டி எடுத்தோம். கரெக்டாக 12 மணிக்கு உச்சிக்கால பூஜையை பார்த்துட்டு சாமியோட பிரசாதம் கிடச்சிது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரூம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து எடுத்திருக்கோம். நம்ம போகிறது ஹைகிரீவர் டெம்பிள் வந்து கடலூருக்கு பக்கத்தில் இருக்கனால
பாண்டிச்சேரியிலே ரூம் எடுத்துட்டோம். ஏன்னா இங்கே வந்து நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக நல்ல நல்ல ரூம்லாம் கிடைக்கும். அதனால பாண்டிச்சேரியில் வந்து நாங்கள் ஆரோவில்குள்ளே தான் ரூம் போட்டிருந்தோம். இது வந்து ஒரு புது ப்ராப்பர்ட்டி, ஆன்லைனில் பார்த்து தான் புக் பண்ணோம். இதோட காஸ்ட் வந்து 2000 வந்துச்சு. உண்மையிலே இது ஒர்த்து. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமுக்குள்ளேயே வந்து பெரிய பெட்டு, 2 பெட்டு. அண்ட் மோரோவர் இது ஒரு புது ப்ராப்பர்ட்டி, ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியாக வரும்போது நமக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கணும் ஒன்று, அண்ட் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகிறாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ எல்லாரும் கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 மணி போல் கிளம்பி நம்ம வந்து ஹைகிரீவர் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா அங்கேருந்து ட்ராவல் பண்ணோம் இல்லையா, அதனால் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லோரும் வந்து கிளம்புறது தான் பிளானு. நம்ம டெம்பிள் கிளம்பியாச்சு. இப்போது ரூட் எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகிற ரூட்டில் தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறத விட நான் பெட்டர் வந்து நான் கோவிலோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடுறேன், அண்ட் முடிஞ்சால் பின்னும் பண்ணிடுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் கிளியராக வந்துடும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நீங்கள் ஈஸியாக போயிடலாம். நம்ம டெம்பிள் ரீச் ஆயாச்சு. இந்த கோவில் எந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவந்திபுரத்தில் தான் இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். 108 திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு திவ்ய தேசம்னு சொல்கிறாங்க. கீழே வந்து தேவநாத சுவாமி இருக்காங்க. அண்ட் தாயார் பார்த்தீங்கன்னா செங்கமலை தாயார் இருக்காங்க. கீழே முதல்ல நாங்கள் அர்ச்சனை முடிச்சுட்டு மேலே தான் வந்து ஹைகிரீவர் இருக்கார். மேலே எப்படி போகணும், ஃபஸ்ட்டு எப்படி வழிபடணுன்றதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கல்வி தடை நீங்கிறதுக்கு வந்து நோட்டு புத்தகம், பேனா, ஏலக்காய் மாலை, தேன், கற்கண்டு, திராட்சை, இதில் எது உங்களால் வாங்க முடியுமோ வாங்குங்க. கடவுள் வந்து இதெல்லாம் வாங்கினா தான் உங்களுக்கு அருள் கொடுப்பாருன்னு கிடையாது. நீங்கள் போய் அந்த மண்ணை மிதித்து மனம் உருகி வேண்டினாவே உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்கும். முதல் முறை நாங்கள் அப்படி தான் வேண்டிக்கிட்டோம். அந்த மிராக்கல் சொல்ல வார்த்தையே இல்லை, அப்படி ஒரு மிராக்கல் நடந்துச்சு. இப்போ கீழே வந்து நம்ம தேவநாத சுவாமியை வணங்கிட்டு நெக்ஸ்ட்டு தான் ஹைகிரீவரை பார்க்க போகிறோம். சுவாமியை சூப்பராக தரிசனம் பண்ணோம். இப்போ மலை மேலே போய் தான் ஹைகிரீவரை பார்க்கணும். மலை வந்து பெரிய மலை கிடையாது, சின்ன மலை தான். ஆனால் அதில் இருக்கிற படி வந்து ரொம்ப பெரிய பெரிய படி. நார்மலாக இருக்கவங்களே கொஞ்சம் ஏறுறதுக்கு சிரமம்தான். வயசானவங்க இல்லை இதை ஏற முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து கோவிலோட பின்புறம் பார்த்திங்கன்னா கார் போகிறதுக்குன்னே ஒரு வழி இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து மேப் போட்டு போனப்போ டைரெக்டாக மேலேயே போயிட்டோம், படி வழியாக போகல. இந்த தடவை தான் வந்து படி வழியாக போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஹைகிரீவர் சுவாமியை தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம வாங்கிட்டு போன நோட்டு புத்தகம், அப்புறம் இந்த ஏலக்காய், தேனெல்லாம் வந்து நம்ம படைச்சி அவங்க நம்ம கையில் கொடுப்பாங்க. நம்ம அந்த நோட்டு புத்தகத்தில் வந்து அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகம் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். அதை வந்து நம்மளோட பேர் எழுதி அந்த ஸ்லோகத்தை எழுதணும். எழுதி முடித்ததுக்கப்புறமா நாக்கில் வந்து அந்த தேனை வந்து நம்ம தடவிக்கணும். அப்புறம் நம்ம ஏலக்காய் மாலை வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த ஏலக்காய் மாலையை சுவாமிக்கு சாத்திட்டு நம்ம கையிலே கொடுத்துருவாங்க. அதுலேருந்து ஒரு ஏலக்காய் வந்து குழந்தைய சாப்பிட வச்சா போதும். அவ்வளோதான், ஒரு சிம்பிள் பரிகாரம் தான். இது பண்ணிட்டாவே போதும், நல்ல ஒரு மாற்றம் வரும். அண்ட் ஃபைனலாக வந்து நீங்கள் கேட்ட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், நான் லொக்கேஷன் கண்டிப்பாக நான் தரேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, நைட் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் பாண்டிச்சேரியில். மணக்குளூர் விநாயகர் வந்து எப்போவுமே பாண்டிச்சேரி வந்தால் பார்க்கறது வழக்கம். அடுத்து சாப்பிட்டுட்டு பாண்டிச்சேரி ஒரு குட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ண போகிறோம். நாங்கள் ரெகுலராக வந்து ஒரு 2-3 கடையில் வந்து பெரிய ஷாப்பிங் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்கும். அண்ட் அக்ஷயாவுக்கு ரொம்ப பயங்கரமாக சூட் ஆகும். ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் முடிஞ்சால் ஃபைனலாக வீடியோட எண்டில் வந்து நாங்கள் என்ன வாங்கணுன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷாப்பில் எதுவுமே வாங்கலை. இந்த தடவை ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பெருசாக கை கொடுக்கல. ஏன்னா எதுவுமே பெருசாக கலெக்ஷன் அக்ஷயாவுக்கு பிடிக்காதனால ஷாப்பில் தான் வாங்கினோம். The next day. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் கோயில் தானே போனோம். அதில் ஸ்லிப்பர் இல்லாமல் நடக்கும்போது கால் செம்மையாக சுடிச்சு நடக்கவே முடியல, அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட்டே வேறு மாதிரி இருந்துச்சு. காலையில் எழுந்து பார்த்தா ஃபுல் மழை பெய்யுது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக. வேறு எந்தெந்த ஊர்லலாம் மழை பெய்யுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
நானும் தெரிஞ்சுக்கிறேன் வேறு எந்தெந்த ஊர்லலாம் மழை பெய்யுது. எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்குமா, அதனால் கேட்குறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு தனி வீடியோவாக போடுறோம். நான் வேணால் உங்களுக்கு பாண்டிச்சேரியில் ரீசெண்டாக என்ன ட்ரெஸ் எடுத்தோன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வாங்க பார்த்துடலாம். நாங்கள் வந்து 2-3 ஷாப்பில் வாங்கினோம். எந்தெந்த ஷாப் பார்த்திங்கன்னா ஜாரா, க்ரௌனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சானியான்னு ஒரு ஷாப்லாம். இதெல்லாம் வந்து வரிசையாக நேரு ஸ்ட்ரீட்டில், பாண்டிச்சேரியில் நேரு ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. இப்போ வாங்க பார்த்துடலாம் ட்ரெஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷுவல் வேறு. நம்ம மாலுக்கு போட்டுக்கலாம், பர்த்டே பார்ட்டி, தேட்டர் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். போட்டால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த தனித்தனியாக வச்சு காட்டுறேன், தெரியவே இல்லை. டாப் மட்டும் வச்சு காமி. டாப் பார்த்தீங்கன்னா இது. ஓ நல்லா இருக்குல்ல ஸ்லீவ்ஸு. கையில் பஃப் வச்ச மாதிரி சூப்பராக இருக்கு கலரு. க்ரீன் கலர் பிஸ்தா. இது பேண்ட் இவ்வளோ இருக்கும். ஓகே, வேறு நெக்ஸ்ட் பார்க்கணுமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசெண்டாக இந்த பேகி பேண்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் பேகி ஜீன்ஸு செம்மையாக இருந்துச்சு. ஒரே ஆட்டம் போடுது மழையில் சந்துக்குள்ளெலாம் போயிட்டு இப்படி பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக 2 டாப் வாங்கினோம். பிளாக் கலர் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி ஷாப்பிங் அப்போ நான் கார்லயே உட்காந்துக்கிட்டேன். நீ வரலையே. இவங்க எல்லாம் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பிங்க் கலர் ஷர்ட் சூப்பரா இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா டெடி பியர் செம்மையா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் பேகி ஜீன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேஷுவல் வேர் மாதிரி தான். இல்லை பலாசோ. பலாசோ மாதிரி பேண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டாப் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா போலா வச்சு சூப்பராக இருக்கும். நாட் பின்னாடி கட்டிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கா? போட்டால் இப்படி தான் இருக்கும். 7. இப்போ எத்தனை 3 காமிச்சிட்டோமா? 7 செட்டா மொத்தம். இந்த இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செட்டு. இது வந்து நல்லா கிளாஸியாக இருந்துச்சு. இது வச்சு இது பார்த்து இதில் வந்து பலாசோ பேண்ட் மாதிரி வருது. இது போட்டு பார்த்தோன்னே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா மாதிரி இருக்கு. ஜீப்ரா. இது என்ன கட் அது பேரு? இந்த கட்டு பேரா? பட்டர்ஃப்ளை தானே அது? பட்டர்ஃப்ளை தெரியல அது எனக்கு. ஆனா பயங்கர ட்ரெண்டியா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. கரண்ட் ட்ரெண்ட புடிச்சிங்க. பின்னாடி ஜிப்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பேண்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பலாசோ பேண்ட். சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு, பிரைட்டா செமையா இருக்கு. இப்போ வந்து என்ன எத்தனை செட்டு? 1 2 3 4 தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்கு கோட் மாதிரி வரும். எல்லாமே உனக்கே செஞ்ச மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா? இதுக்கு ஓவர் கோட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு தனியாக வச்சு காமிக்கிறேன், அதில் காமிக்க முடியல. நல்லா இருக்கா? இந்த மாதிரி வந்துடும் கோட். சூப்பராக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃப்ராக் மாதிரி அதுக்கு ஓவர் கோட் வச்சு. இது அதுக்கப்புறம் ஓவர் கோட். இந்த மாதிரி வந்துடும்.
ஓவர் கோட். இங்கே நமக்கு இது நாட்டில் இருக்குது, கட்டிக்கலாம். இது நல்லா ட்ரெண்டியா, கலரும் நல்லா ஷைனிங்கா சூப்பரா இருக்கு. எல்லாமே டிஃபரண்ட் கலர் எடுத்துக்கீங்களா? ஆமா, எல்லாமே வேற கலர் தான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான் இருக்கா எல்லா கலெக்ஷனுமே? அவ்வளோதான். இவ்வளோதான் வாங்கினது. 1 2 3 4 5 6 7 கரெக்டாக இருக்குது. ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி இத்தனை ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்பீங்க. நாங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணனால நிறைய ட்ரெஸ்ஸு தேவைப்படும், அதனால தான் வாங்கியிருக்கோம். இதை சென்னையில் வாங்க போனீங்கன்னா 3000 2000 அவ்வளோ ரேட் இருக்குது. ஆனால் பாண்டிச்சேரியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1500 1000க்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பாதி ரேட்லேயே கம்மியாக கிடச்சிருது. அதனால நாங்கள் பாண்டிச்சேரி போகும்போது பல்காக வாங்கிட்டு வந்துடுறோம், ஒரு வீடியோக்கு யூஸ் பண்ணேன். இந்த ட்ரெஸ் கலெக்ஷன் அப்புறம் எங்கள் டெம்பிள் vlogலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் எங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய்.